Hi friends, welcome to Mansari to Pizza Cooking. வாங்க broccoli white cheese pasta எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சீஸியா இருக்கும். கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தோனே நீங்களே broccoli வாங்கி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. பாருங்க இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் எடுத்து காட்றேன். இவ்ளோ சீஸியா இருக்கும்போது கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுவீங்க உடனே. வாங்க ingredients என்னன்னு பார்த்தறலாம். broccoli 150 கிராம் எடுத்துர்க்கேங்க. fresh cream 5 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். mozzarella cheese 100 கிராம். half lemon juice 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின இஞ்சி 7 பூண்டு நல்ல பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க. மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். oregano சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேன். chilli flakesம் சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் எடுத்துர்க்கேங்க. வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். வாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஊத்திக்கலாங்க. தண்ணி ஊத்தி தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சோனே 1/2 ஸ்பூன் salt சேர்த்துக்கங்க. broccoli சேர்த்துக்கலாங்க. broccoli சேர்த்து கரெக்ட்டா 2 நிமிஷம் கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு broccoli தனியா எடுத்துக்கலாங்க. நல்லா salt கூட சேர்த்து broccoli mix பண்ணிக்கங்க. கலர் சேஞ்ச் ஆக கூட கரெக்ட்டா 1ல இருந்து கரெக்ட்டா 2 நிமிஷம் வரைக்கும் வெச்சுக்கங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இத வேற ஒரு பவுலுக்கு இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தாங்க வடிக்கணும். ஏன்னா இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். இப்போ broccoli கொதிச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். broccoliயோட வாசனை. இதுலேயே நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் முதல்ல சால்ட் சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு நூடுல்ஸ் வேகட்டும். ரொம்ப குழையக்கூடாதுங்க. ஒரு 50% வெந்தால் போதும். நான் நூடுல்ஸை நல்லா வடிச்சிட்டேங்க. வடிச்சிட்டு பாஸ்தாவுக்கு தனியாக 1 கிளாஸ் வாட்டர் எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு நார்மல் வாட்டர் அலசி வச்சுருக்கேங்க. அலசி வச்சது தான் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா சூடுக்கு நல்லா ஒட்டிடுங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஆயில் விட்டுக்கலாங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேங்க. இஞ்சி சேர்த்துக்கலாங்க. பொடியா நறுக்குனா பூண்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ broccoli சேர்த்துக்கலாங்க. நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்தனால பாருங்க கலர் அப்படியே சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாங்க. இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு broccoli ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி குத்தி குத்தி விடணுங்க. அப்போ தான் கொஞ்சம் 1-2 உடையும். ஏன்னா பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. இந்த மாதிரி உடச்சி விடுங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். அது லைட்டாக உடச்சி விடுங்க. ரொம்ப உடைக்க வேணாம். 1-2 லைட்டாக உடச்சி விடுங்க. நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். நமக்கு பாருங்கள் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ நம்ம நூடுல்ஸ் சேர்த்தாச்சுங்க. நூடுல்ஸ் சேர்த்தாச்சுங்க. இப்போ நூடுல்ஸ் வடித்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பெப்பர் தூள் சேர்த்துக்கலாங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். oregano சேர்த்துக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். மூடி போட்டு 1 நிமிஷம் நம்ம வச்சுக்கலாங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வாங்க ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. நூடுல்ஸை இப்போ பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு. எடுக்கும் போதே அப்படியே சொட்டி வருதுங்க கீழேலாம்.
செம்மையாக இருக்குங்க. பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே இது செய்யணும்னு ஆசை வரும் கண்டிப்பாக. சீஸியாக நூடுல்ஸ் செய்யணும்னு ஆசையாக உடனே இந்த ரெசிபியை நீங்களாம் ட்ரை பண்ணுவீங்க.